ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலகன் டிசைனர். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பட்டன் ஸ்டிச்சை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி போகிறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் எப்படி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீடில் வந்து துலிப் நம்பர் 23 தான் எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ரிவர்ஸில் இழுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போடணும். லீவ் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஸ்லாண்டிங்காக ஸ்டிச்சை போடுறோமோ அதே மாதிரியே எண்டிங் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நம்ம எவ்வளோ இறக்குறோமோ அதே அளவுக்கு இங்கேயே இறக்கும். அப்போ நமக்கு வந்து ஸ்டிச்சோட லென்த் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். இந்த இடத்துல ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸில் இழுத்துட்டு இங்கே எனக்குள்ளே தேவையான அளவுக்கு இறக்கி ஸ்டிச் போடணும். அதே மாதிரியே நெக்ஸ்ட் ஸ்டிச் ரிவர்ஸில் இழுத்துட்டு மேலே நம்ம எவ்வளோ இறக்குறோமோ அதே ஸ்பேஸுக்கு கீழேயே நம்ம இறக்கிக்கிட்டே வரணும். ஒருவேளை ஸ்டிச்சோட லென்த் வந்து வேரி ஆகுது, இருக்க குட்டி ஆகிட்டே வருது அப்படின்னா நம்ம வந்து போடுறது தப்பாக போடுறோம்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் இது வந்து சென்டர் ஸ்டிச்சு இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இங்கே போடணும். அதுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கிட்டே வரணும் ஸ்டிச்சை. இந்த மாதிரி போடும்போது நடுவில் வந்து நமக்கு வந்து ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல நம்ம வந்து வேறு ஏதாச்சும் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த லீஃபை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட சென்டரில் வந்து ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கர்தானாவும் சுகர் பீடும் யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நீடில் வந்து துலிப் நம்பர் 23.45 mm தான் யூஸ் பண்ணுறேன்.
இதை வந்து ஹாஃப் டியூப் பீட்னு சொல்லுவாங்க, கட்தானான்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். கட்தானாலேயே இன்னொன்னையும் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடில் வந்து ஒரு 3 சுகர் பீட் தைக்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இதை இப்படியே விட்டாலும் ஓகே தான். இல்லை இந்த இடத்துல வந்து இழுத்து போடுறதுனால ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஜரியை வச்சு அவுட்லைன் போட்டாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரெண்டில் நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லீஃப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.